பஞ்சதந்திரம் பண்ணிட்டு இருக்கும்போதே சக்கரவர்த்தி ப்ரொடியூசர் வந்தார். அப்போ அஜித் டேட் இருக்குது சார் அப்படின்னாரு. அப்படியா பண்ணலாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 monthsல ரிலீஸ்ன்றார். தீபாவளிக்கு ரிலீஸ் சார். என்னங்க தீபாவளி ரிலீஸ்ன்னு வந்து சொல்கிறீங்க, கதை ரெடியாக இருக்கா அப்படின்னு. இல்லை எல்லாம் இனிமேல் தான் பிடிக்கணும், ஆனால் டைட்டில் மட்டும் ரெடியாக இருக்குது, வில்லன் அப்படின்னாரு. என்னங்க வில்லன் நீங்களே டைட்டில் இல்லை சார், வில்லன் அப்படின்னு ஒரு ஹீரோ அப்ரோச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணார். அது அஜித்தினுடைய தாட்டா சக்கரவர்த்தி தாட்டான்னு தெரியாது. சரின்னு ஓகே சார், பட் தீபாவளி ரிலீஸ் பற்றி சொல்ல முடியாது, கதை அமைகிறத பொறுத்து. அப்படி போனோம், டிஸ்கஷன் போனோம். அப்படி சொன்னது ஆளாளுக்கு ஒன்று கதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் யூகி சேது ஒரு லைன் சொன்னார். ஓகே, யூகி சேது சொன்ன லைனை வச்சு நான், ஏன்னா அப்போ பஞ்சதந்திரத்தில் ஏற்கனவே அவர் பழக்கமாயிட்டார்ல, இது பண்ணோம். பஞ்சதந்திரம் முடியும் போது அந்த படம் எடிட்டிங் நடக்கும்போது வில்லனுடைய ஸ்கிரிப்டோடு அங்கேயே தான் நான் கமல் சார் ஆஃபீஸில் எடிட் பண்ண படம் தான் வில்லன். அது மாதிரி அப்போ அவருக்கு சொன்ன லைன், அவருடைய பேர் தான் வரும் கதையிட்டு. அவர் சொன்ன லைனை வச்சு உடனே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஷூட்டிங் பண்ணி தீபாவளி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுதான் வில்லன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரும் முருகதாஸும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. நான் போட்டு வேறு ஏதோ படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒரு கேப் வர மாதிரி இருந்தது. கரெக்டாக இவங்க வந்தாங்க. ஓகே. ஸோ அந்த படம் பூஜைக்கு முன்னாடியே என்ன எந்த படம் பூஜை போட்டாச்சு, காட்ஃபாதர்னு. அப்போது அதே மாதிரி தான் அவர் அஜித் வந்து மொட்டை அடிக்க மாட்டாருனோ இல்லை, அவர் வேறு 2-3 படம் கமிட் பண்ணியிருக்காரு. இப்போ மொட்டை அடித்து அந்த படம் பண்ண முடியாது, பட் முருகதாஸ் கண்டிப்பாக மொட்டை அடிக்கணுங்கிறான். அதனால் அந்த படம் கொஞ்சம் தள்ளும், அது பதில் வந்து நமக்கு ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுதான் இது. ரஜினி சாருக்கும் அந்த கதையெல்லாம் தெரியும். அவர் ரஜினி சார் இதே ஆஃபீஸில் வந்து கமல் சாருக்கு தெனாலி படம், தெனாலிக்காக அவர் ஏறாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய கதைகள் அவருக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு கதை இது. ஓகே. அந்த இதுக்கு இவர் ரஜினி சார் அதுக்கு மதனான்னு டைட்டில் வச்சார். அந்த கதை தான் காட்ஃபாதர் கதை. அந்த கதை வந்து எனக்கு வில்லன் போது நிறைய கதைகள் கேட்கும்போது இந்த கதையை சொல்லியிருந்தேன். இது ட்ரிபிள் ரோலு இதெல்லாம் வந்து, ஆனால் இதெல்லாம் வந்து தீபாவளிக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் டபுள் ரோல் தான் பண்ணோம் வில்லன். ஆனால் ட்ரிபிள் ரோல் வந்து இதில் நிறைய சீன்ஸில் வந்து டூகெதர் வரும். வில்லனில் வந்து டூகெதர் வந்து கடைசியில் தான் வரும், வேறு எதுவும் ரொம்ப இதுவாக தெரியாது. அதனால் வந்து அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணோம். அப்போது இந்த கதையை கேட்ட இதில் வந்து மறுபடியும் வந்து சக்கரவர்த்தி இந்த படம் பண்ணும்போது அதே மாதிரி இந்த மாதிரி தீபாவளிக்கு பண்ணிடலான்னு தான் வந்தார். எங்கே கதை அப்படின்னு. கதையெல்லாம் நீங்கள் ஒரு கதை ஏற்கனவே சொன்னீங்க ட்ரிபிள் ரோலு, அந்த கதை பண்ணிடலாம் அப்படின்னு. அது வந்து அவுட்லைன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை ஆரம்பித்தோம். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ரஹ்மான்கிட்ட போனேன். அது மிகப்பெரிய வெற்றி. அது வில்லனும் பெரிய சக்ஸஸ்ஸு, காட்ஃபாதரும் பெரிய சக்ஸஸ் அஜித்தோட. ரொம்ப தைரியம் வேணும் அந்த கதையை பண்ணுறதுக்கு. ஹீரோஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. அது இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அதுக்கப்புறமா சில படங்கள் வந்திருக்கு, தைரியமாக எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னோடி அஜித்து தான் சொல்லுவேன். ஏன்னா அது தைரியமாக அஜித் அப்போவே பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக இருக்கார் இப்போது, அன்றைக்கே பண்ணிட்டேன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ காஞ்சனாவில் வந்து சரத்குமார் அது ரோல் பண்ணால் தான் சொல்லட்டும். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சூப்பர் டிலக்ஸில் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு படம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து அப்போவே அஜித் வந்து அப்போ ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அது தைரியமாக ஏற்றுக்கிட்டது ஒரு படம்.